இந்த கதையை தேவகிரி யாதவர்கள் காலத்தில் நடந்ததை ஒப்பிடலாம். அப்பொழுது அவர்கள் 15 மைல் தூரத்தில் என்ன நடக்கிறது என்பதே தெரியாமல் இருந்தார்கள். சந்தாஜி கோராபடே முழு முகாமின் அமைப்பையும் கண்டுபிடிக்க முடிந்தார். அவுரங்கசீபின் கூடாரம் எங்கே இருக்கிறது? எல்லா சிப்பாய்களும் எங்கே இருக்கிறார்கள்? இரவு முழுவதும் அவர் முகாமுக்குள் நுழைய முடிந்தார். அவர் ஒரு காவலாளியால் நிறுத்தப்பட்டார். அவருடன் சுமார் 50 சிப்பாய்கள் இருந்தனர். சந்தாஜி கோராபடேவுடன் முழு திட்டமும் அவுரங்கசீபின் கூடாரத்திற்கு சென்று அவரது தலை வெட்டி கொண்டு அதை விசால்கடுக்கு கொண்டு வருவதே ஆகும். அதுவே அந்த திட்டம். அவர்கள் உண்மையில் அவுரங்கசீபுடன் இருப்பவர்கள் போல நடித்து முகாமுக்குள் நுழைய முடிந்தது. அங்கு அவுரங்கசீபுக்காக வேலை செய்யும் ஒரு மராத்தா சர்தார் இருந்தார். அவர்கள், நாங்கள் அந்த மராத்தா சர்தாரின் கீழ் பணிபுரியும் சிப்பாய்கள் தான், அவர் அவுரங்கசீபின் கீழ் பணிபுரிகிறார் என்று கூறி அவர்களை ஏமாற்ற முடிந்தது. அதனால் நீங்கள் அவருடன் சேரப்போகிறீர்கள் என்பது தெளிவாக இருக்கிறது. அவர்கள் முகாமுக்குள் நுழைந்து காவலர்களை கொன்றனர். துரதிருஷ்டவசமாக அந்த நேரத்தில் அவுரங்கசீப் தனது கூடாரத்தில் இல்லை. ஆனால் சந்தாஜி கோராபடே அவரது கூடாரத்தின் கயிறுகளை வெட்டி முழு பேரரசு கூடாரத்தையும் கீழே விழச் செய்தார்.